ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதோட இன்னைக்கு ஆடி கிருத்திகை, முருகனுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள். இந்த ஆடி மாதமே பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களுக்கும் முக்கியத்துவம். நட்சத்திரங்கள் கிருத்திகை மற்றும் பூரம். திதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, இப்படி திதிகளுக்கு பெருமை. கிழமைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு. இப்படி ஆடி மாதம் முழுக்கவுமே நமக்கு நிறைய பண்டிகைகளும் அதாவது ஆடி மாதம் முழுக்க முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு முருகனுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள். 12 ராசிகளுக்கும் எப்படி பலன்கள் இருக்கு என்பதை பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நாளான இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாள். இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு உங்கள் குலதெய்வத்தா பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் இன்றைய நாளில் இந்த ஆடி கிருத்திகையில் முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். இந்த ஆடி கிருத்திகை இன்னைக்கு எப்படி முருகனுக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தீபங்கள் ஏற்றி முருகனுக்கு வழிபாடு செய்யறது நல்லது. ஸோ விரதம் இருக்கலாம் பெண்கள். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 6 பேருக்கு அன்னதானம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. இந்த ஆடி கிருத்திகையில் குறிப்பாக முருகனுக்கு குழந்தை இல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்தால் ரொம்ப நல்லது. மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் ஆலய வழிபாடுகளும் ரொம்ப சிறந்தது. ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. ஸோ இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா அதை தாராளமாக பண்ணலாம். திங்கட்கிழமையான இன்று அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்து முடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்யலாம். மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்கும். பண விவகாரங்களில் நினைத்தது காரியங்கள் நிறைவேறும். கடன் கேட்ட இடத்தில் நமக்கு கடன் கிடைப்பதற்கு இந்த நாள் ரொம்பவும் சாதகமாக அமைந்திருக்கிறது. நண்பர்களின் உதவி மனதிற்கு திருப்தியை தரும். கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் அமைந்திருப்பதனால் சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்ய இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது. புதிய வேலை வாய்ப்புகளுக்கும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகளை கேட்பதும் மற்றும் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் இந்த நாள் ஏற்றதாக அமைந்திருக்கிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் கிருத்திகா நட்சத்திரத்தில் அதுவும் பாக்கியத்தில் அமைந்திருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ரொம்பவுமே ஒரு சிறப்பான நாள். குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது மிகவும் நல்லது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சூரிய பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்வதோ அல்லது கோதுமை தானம் செய்வதோ நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் குழந்தை இல்லாத தம்பதியினர் முருகனை வணங்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல மடங்கான இல்லை பல வகையான உயர்வுகளை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாய் குரு மங்கள யோகமாக இன்று கன்னிராசி நேயர்களுக்கு பரிபூரணமாக அளிக்கிறார். விநாயக பெருமானினுடைய வழிபாடும் முருகப்பெருமானின் வழிபாடும் சிறந்தது. இன்று குறிப்பாக இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்களும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் சுப்பிரமணிய புஜங்கம் படிப்பது சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது.
பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் இருக்கும். மருத்துவ செலவுகளும் உண்டு. இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைப்பதற்கும் மற்றும் எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவதற்கும் முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வணங்கவும். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு பண வரவு நல்ல ஒரு முறையில் அவர்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு. அது மட்டும் அல்லாமல் கடனுதவிகள் எதிர்பார்த்தோருக்கு இன்றைய நாளில் உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் அனுகூலமாகவே அமைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரியோர்களால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளும் தீரும். தனுசு ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை கணவன் மனைவிக்குள் கொடுத்தாலும் கூட திருமண யோகங்களை ஒரு சிலருக்கு அமைத்து கொடுக்கும். 5ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து உங்களுக்கு இன்று விடுதலை கிடைக்கும். இன்று குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது. மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் தீரும். எடுத்த கடன் பாக்கிகள் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்று தீர வழிபிறக்கும். குடும்பத்தில் இருக்கவர்களின் பெரியோர்களின் ஆரோக்கியமும் நன்றாக முன்னுக்கு வரும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் நவமி திதியில் கிருத்திகா நட்சத்திரத்தில் கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. கும்பராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று முருகனை வணங்கலாம். குன்றில் இருக்கக்கூடிய முருகனுக்கு இன்று பிரார்த்தனைகள் செய்து காவடி எடுப்பதும் சிறப்பு. கும்பராசி அன்பர்கள், ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் 2ஆம் இடத்தில் ராகு கேத்துவின் சஞ்சாரமும் 4ஆம் இடத்தில் குருவின் சஞ்சாரமும் இருப்பது சத்ருக்களை நாசம் படுத்துவதற்கும் மற்றும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடவும் இன்று முருகனை வணங்கலாம். காவடி எடுப்பதும் சிறப்பு. மீனராசினியர்கள், இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு மனக்குறைகள் தீரும். எடுத்த கடன் பிரச்சனைகள் மற்றும் கொடுத்த இடத்திலிருந்து வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். திங்கட்கிழமை நவமி திதியான இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் உதவி கிடைக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை உங்களினுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீர்ந்து மற்றும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இன்று ஆடி கிருத்திகை, இதன் சிறப்பும் வழிபாட்டு முறை பற்றி கூறவும். ஆடி கிருத்திகை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் முருகனினுடைய நாள் அப்படின்னு. இந்த சந்திர பகவான் ஆடி மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கும்போது சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் இருக்காரு, சந்திரன் வந்து செவ்வாய் வீட்டில், அதுவும் கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம். இந்த கிருத்திகா நட்சத்திரம் அப்படிங்கிறதே சூரியன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நட்சத்திரம். இதை அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் கிருத்திகா நட்சத்திரத்தை. ஸோ சந்திரன் வந்து இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் வைகாசி மாதம் போகும் பொழுது தான் அந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சூரியனை வைத்து தான் இந்த வழிபாடுகள் முறைகள் எல்லாமே வந்து கணக்கிட்டிருக்காங்க. ஆனால் இந்த சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்ணும் பொழுது அதிகம் ஆடி மாதம்னாலே அதிகம் உஷ்ணத்தை இந்த சூரியன் பாதை மாறுறது இல்லையா இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில். ஸோ இந்த ஆடி கிருத்திகையில் வந்து சந்திரன் அந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் போகும் பொழுது அந்த உஷ்ணத்தன்மை வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானினுடைய நெற்றி கண்ணில் இந்த தீப்பொறியிலிருந்து வந்தவர் தான் இந்த முருகப்பெருமானின் அவதாரம். ஸோ கார்த்திகை பெண்கள், இந்த கார்த்திகை பெண்கள் தான் வந்து 6 முகனை வந்து வளர்த்தார்கள். அந்த 6 தாமரை போல முருகப்பெருமானின் அவதாரமும் அந்த கார்த்திகை பெண்கள் கார்த்திகை மாதம் அவதாரம் பண்ணி முருகனை வளர்த்ததாகவும் ஸ்கந்த புராணத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் இந்த சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்பட்டு, குறிப்பாக நம்மளுடைய பெண்கள் வந்து விரதம் இருந்து குழந்தை இல்லாதவர்கள் இன்று முருகனை வணங்கினால் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பர்டிகுலராக நம்ம விரதம் இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த
ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகி ஒரு நல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு உடல் அமைப்பை நம்மளுடைய உடம்பு தயார் செய்யும். அதனால இன்றைய நாள் அந்த விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பலன்கள் நிச்சயமாக உண்டு. ஆடி மாதம் சூரியனின் சஞ்சாரம் கடகத்துல இருக்கிறதுனால. ஸோ இன்றைய நாளில் அந்த முருகனுக்கு 6 தீபங்கள் ஏற்றி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு காவடி எடுக்கிறாங்க, முருகன் கோயில் என்ன சொல்லுவாங்கன்னா, குன்றின் மேல் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் சிறந்ததுன்னு. அப்போ இந்த ஆடி மாதம் கிருத்திகா நட்சத்திரத்தில் நீங்கள் ஒரு மலை மேலே ஏறி முருகனுக்கு காவடி எடுத்து முருகனை அந்த விரதம் இருந்து முருகனை வணங்கும் பொழுது நம்ம உடல் நமக்கு அடுத்ததுக்கு தயார் செய்து கொடுக்கும். ஸோ எல்லாமே நம்ம பார்த்தோன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தை இல்லாதவர்கள் இந்த ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகனை வணங்கினால் அவர்களுக்கு அடுத்த வருடம் ஆடி கிருத்திகைக்குள்ள ஒரு முருகப்பெருமான் கையில் இருப்பார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஸோ குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இன்றைய நாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகனை வணங்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய நாளுக்கான இந்த சுபதின நிகழ்ச்சியில் ராசி பலன்கள் பார்த்தோம், பரிகாரங்கள் பார்த்தோம், இந்த நாளின் சிறப்பையும் பார்த்தாச்சு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.